தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். வாருங்கள் ஆராதிப்போம். நண்பகல் ஜெபம். சங்கீதம் 55:17 சொல்வதைப் போல மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் தியானித்து புலம்புவேன். அவர் என் குரலை கேட்பார். காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் நான் தியானித்து புலம்புவேன். அன்பின் பரலோக அப்பா, இயேசுவின் நாமத்தில் உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அப்பா, நீ சிறுவையில் காலை 9 மணி அளவில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்தீரப்பா. 3 மணிக்கு உயிர் விட்டீர். பகல் 12 மணி ஆகும் பொழுது 12 மணி முதல் 3 வரை சூரியன் இருண்டது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் பாதி நாளை நாங்கள் கடந்துட்டப்பா. எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, குறிப்பாக இந்த இடைவிடா சகாய மாதா குரூப்பில் பணிபுரிகிற எல்லா ஊழியக்காரர்களையும், அதில் பங்கேற்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் நீ இதுவரை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. காலை முதல் இன்மட்டும் நீர் பாதுகாத்து வந்தீரே. எல்லாம் உடைய தானம் ஆண்டவரே. இந்த நாளிலே குறிப்பாக மீதி நாளை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். மதிய வேளையிலே இருந்து மாலை வரைக்கும் என் வேலை, எங்கள் படிப்பு, சந்திப்பு, ஜெப வழிபாடு வேலைகள் எல்லாத்தையும் உடைய கரத்தில் தரேனப்பா. நீதிமொழிகள் 3:6 சொல்வதைப் போல நீ செய்யும் அனைத்திலும் அவரை நினை, அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நீ செய்யும் அனைத்திலும் அவரை நினை, அப்பொழுது உன் பாதைகளை அவர் செம்மையாக்குவார். பலனுக்காக ஜெபிப்போம். சோர்வு, ஏசாயா 40:31 சொல்வதைப் போல ஆண்டவருக்காக காத்திருப்போர் புதிய ஆற்றல் பெறுவர். புது பலனை தாங்க ஆண்டவரே. ஆவியானவரே, என் கூட இருந்து வழி நடத்த மாட்டவரே. தவற விடாதீங்கப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. பலனுக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, பாதுகாப்புக்காக நாங்கள் போகுமிடம் வருமிடம் எல்லாத்திலும் சங்கீதம் 91:11 சொல்வதைப் போல உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார். விபத்து, நோய், எதிரியுடைய திட்டங்கள் எல்லாம் உடையுது. இந்த நேரத்தில் குடும்பம் தேவைகளுக்காக ஒப்பு கொடுப்போம். இந்த இடைவிடா சகாய மாதா குடும்பம், எங்கள் குடும்பம் தேவைகள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் எத்திசையில் உள்ள அனைத்து ஜெப குழுக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காக ஜெபிக்கிற குடும்பங்கள், ஜெப குழுக்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த குழுக்களில் இருக்கின்ற, வீடுகளில் இருக்கின்ற, குடும்பங்களில் இருக்கின்றவர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா.
எங்கள் வேலைகள், பிள்ளைகள், அவருடைய படிப்பு, உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாங்க ஆண்டவரே. மன்னிப்புக்காக வேண்டுவோம். காலையிலிருந்து இதுவரை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்பு எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மன்னியுமாப்பா. எங்களுடைய இதயத்தை சுத்தமாக்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும். நான் பேசும், செய்யும், நினைக்கும் எல்லாம் உம்முடைய மகிமைக்காக இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே, ஒரு துளி இரத்தத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக நோயாளிகளை ஒப்புக் கொடுப்போம். இதோ கன்னியர்கள், அருள் கன்னியர்கள், குருக்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள், நோயாளிகள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனையிலே வேலை செய்கின்ற, ஊழியம் செய்கின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அங்கே இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவர்கள் ஏறெடுக்கின்ற முயற்சிகள், எல்லா சிகிச்சைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஒரு துளி இரத்தத்தினால் அவர்களை தொடும் ஆண்டவரே. குறிப்பாக அவர்கள் கண்ணீர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய குடும்பங்களை எல்லாம் மறந்து, குடும்பங்களை விட்டு இதோ உமக்கு ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளாக அங்கும் இங்கும் இருக்கின்ற பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த முதுகு தண்டுவடம் பகுதியில் இருக்கிற வேதனைகள், முதுகு தண்டுவடத்தில் இருக்கின்ற அந்த வேதனைகளை சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜப வேளையில் நீங்கள் அவங்கள தொடுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையினால் தொடுங்கப்பா. உங்களுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் அவங்கள தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். சங்கீதம் 34:10 சொல்வதை போல, ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறைபடாது. யோசுவாவிடம் சொல்வதை போல, துடிவுடன் இரு, கலங்காதே, உன் கடவுளாகி ஆண்டவர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். அப்பா, இதோ இந்த பகல் ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே. இன்று முழுக்க நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. உங்களுடைய ஒரு துளி இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தாங்கள் கூறிய சான்றின் வாக்கினாலும் அவர்கள் அவனை வென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய தூய் ஆவியின் துணை கொண்டு தம்மை மாசற்ற பலியாக கடவுளுக்கு அளித்த கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை கடவுளுக்கு தொண்டு செய்யும் பொருட்டு தூய்மைப்படுத்துவதாக. இயேசுவின் திரு இரத்தத்தின் நாள் எங்களை கழுவ மாட்டவரே. ஒரு துளி இரத்தத்தால் கழுவுங்கப்பா. 1 யோவான் 1:7 சொல்வதை போல, பாவ மன்னிப்பின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. எல்லா அழுக்கையும் பாவத்தையும் கழுவுது. இயேசுவின் இரத்தம் அது சமாதானத்தின் இரத்தம். சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக அமைதியை ஏற்படுத்தி குடும்பம், மனசு, சமாதானம் வருகிறது. இயேசுவின் இரத்தம் அது விடுதலையின் இரத்தம். திருவெளிப்பாடு 1:5 சொல்வதை போல, நம் மீது அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தால் நம் பாவங்களில் இருந்து அவர் நம்மை விடுவித்தார். மிக அநேக போதை பொருள்கள், போதைக்கு உட்பட்டிருக்கிற பிள்ளைகள், கட்டுகள், பயம் எல்லாம் உடையுது. இந்த நேரத்தில் உடைப்பீராக உடைய இரத்தத்தினால் கழுவ மாட்டவர். குறிப்பாக அந்த சகோதரி, ஜெபிக்க சொன்ன சகோதரி, அந்த நடுமுதுகு வேதனையினால் வலியோடு பாரத்தோடு தன்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாமல், கஷ்டத்தோடு சொல்ல முடியாமல் இருக்கின்ற அந்த மகள் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே. நீங்கள் அவங்கள தொடுங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால் அந்த மகளை தொடுங்கப்பா. சகோதரி தோமை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதுபோல் எத்தனையோ சகோதரிகள், தாய்மார்கள், விதவைகள், அனாதைகள் பலவீனத்தால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள்.
அவர்களை ஆசீர்வதிங்க. தொடுங்கப்பா. உங்களுடைய பாதுகாப்பின் இரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து செல்வேன் என்று சொல்லி இன்றைக்கும் எங்கள் வீடு குடும்பம் மேலே உங்களுடைய இரத்தம் கவசமாக இருக்கட்டும். சுகத்தின் இரத்தமாக இருக்கிறது. அவர்தம் காயங்களால் நாம் குணமடைந்தோம். வியாதி, உடல், ஆத்மா ரெண்டும் இப்போது சுகமாகுது. உங்களுக்கு சுகம் தருகிறார். உணர்கிறவர்கள் சுகம் பெறுவார்கள். விசுவசிக்கிறவர்கள் சுகம் பெறுவார்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயத்தின் இரத்தம். நம்மிடம் அன்பு கொண்டுள்ளவர் துணையால் இவை அனைத்திலும் நாம் வெற்றிக்கு மேல் வெற்றி கொள்கிறோம். சாத்தான் தோத்து போகிறான். உலகம் ஆண்டோடைய சமத்தில் உட்காரும் பொழுது நீ ஜெயத்தின் இரத்தமாக இருக்கிற. சாத்தானுடைய இரத்தம் அல்ல, இயேசுவின் இரத்தம், பரிசுத்தத்தின் இரத்தம். இயேசுவின் இரத்தத்தின் வழியாக துணிவுடன் தூயத்துக்குள் நுழைய நமக்கு வழி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக வரைக்கும் வழி திறந்திருக்கிறது. ஒப்பு கொடுக்கலாமா? திரு இருதய இரத்தத்தால் எங்களை கழுவும் என்று சொல்லி, இயேசுவே உம்முடைய திரு இருதயத்தில் இருந்து வந்த விலையேற பெற்ற இரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டோம். எங்கள் தலை முதல் கால் வரை உம்முடைய இரத்தம் தெளிக்கட்டும். என் நினைவு, என் வார்த்தை, என் கை, என் கண் எல்லாத்தையும் சுத்திகரிக்கட்டும். ஈசோப்பினால் என்னை சுத்திகரையும், அப்பொழுது நான் தூயவனாவேன். சங்கீதம் 51:7 வாசிக்கிறோம். என் வீடு, என் பிள்ளைகள், என் வேலை, என் வருமானம், இன்னும் நோயாளிகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் அனைவர் மேலும் உங்களுடைய ரத்தம் மூடட்டும் ஆண்டவரே. அந்த எதிரியின் எல்லா திட்டமும் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படட்டும். திரு இருதய இரத்தமே, இரக்கத்தின் ஊற்றே உம்முடைய இரத்தம் என்பேல் இன்று புதுசாக ஒழுகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். செபிக்கலாமா? நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறது என்று விசுவசிப்போம். இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம் தருகிறது. இயேசுவின் ரத்தம் என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது. அறிவுள்ள வெள்ளியாலோ பொன்னாலோ அல்ல, மாசற்ற கரைப்படாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பயப்படாதீங்க. இயேசுவின் இரத்தம் உங்கள் மேலே இருக்கு. அதுவே ஜெயம். இயேசுவின் திரு இருதயத்திற்கே மகிமை. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே, உங்கள் வீட்டு மேலே இன்றைக்கும் பேசுது. ஒப்பு கொடுப்போமா? நம் மீது அன்பு கூர்ந்து நம் இரத்தத்தால் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்த இயேசு, இயேசுவின் திரு இருதய இயேசுவே, உங்களுடைய இரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தமாகட்டும், பாதுகாக்கும், ஜெயத்தரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.